நந்தினிக்கு விஜய் கொடுத்த நெக்லஸ் பற்றிய முந்தைய விடயத்தில் இராமாயணத்தில் தென்முனை போர் நடந்தது என்பதற்கு ஆதாரமாக டேவிட் அண்ட் கோலியாத் கதையை சான்று காட்டினேன். டேவிட் என்பது முருகனின் பெயர் என்பதும், கோலியாத் என்பவன் மிகப்பெரிய உருவமும் சக்தியும் கொண்டவன் என்பதால் அந்த பெயர் கும்பகர்ணனை குறிக்கலாம் என்பதும் இந்த எனது கருத்துக்கு ஆதாரமாக இருந்தது. அந்த விடயத்திற்கு பின்னூட்டமிட்ட ஒரு நேயர் கோலியாத் சொல்மூலத்தை சொல்லியிருக்கலாம் என்று பதிவிட்டிருந்தார். ஆமாம், அதை சொல்லியிருந்தால் கோலியாத் என்பது கும்பகர்ணன்தான் என்ற எனது கருத்தை மேலும் உறுதியாக நிறுவியிருக்கலாம் என்பதால் கோலியாத் என்ற பெயரின் சொல்மூலத்தை காணவே ஒரு தனி விழியம் செய்துவிட எண்ணினேன். கோலியாத் என்பதற்கு எக்ஸைல் என்று பொருள் சொல்கிறான் யூதன். எக்ஸைல் என்றால் நாடு கடத்தல் என்றுதானே பொருள். இராமாயணப் போரில் தோற்ற டேவிட் எனும் முருகனின் போர்க்குடிகளான தேவர்களும் நாடார்களும் சகாரா பாலைவன பகுதியில் போர் அகதிகளாக வந்து குடியேறினார்கள் என்று இராமாயண ஆய்வில் நிறுவினேன் அல்லவா? இதன்படி நாடு கடத்தியவர் கும்பகர்ணன் என்று ஆகிறதல்லவா? வரலாற்றின்படி பஞ்சமா சித்திகளில் மகிமம் சித்தியை பயன்படுத்தி உருவத்திலும் எடையிலும் பருத்தவர்தானே கும்பகர்ணன். எனவே கோலியாத் என்ற சொல்லின் பொருளின்படியும் நடந்து முடிந்த எக்ஸைல் வரலாற்றின்படியும் கோலியாத் என்பது கும்பகர்ணன்தான் என்று பொருள்படுகிறதல்லவா? மேலும் கோலி குண்டு என்றால் என்னவென்று தெரியுமல்லவா? குண்டாயிருப்பதுதானே கோலி. கோலியாத் என்ற ஹீப்ரு சொல்லும் கூட காலா என்ற ஹீப்ரு சொல்லை மூலமாக கொண்டது என்கின்றனர். காலா என்பதற்கு ஹீப்ரு அகராதிகளே அன்கவர், ரிமூவ் ஆர் கோ இன்டு எக்ஸைல் என்று பொருள் சொல்கின்றன. ரிமூவ் என்ற சொல்லுக்கு நீக்கு, காலிசை என்பனதானே பொருள். கால் என்றால் நகர்வது என்ற பொருளில் காற்று என்றாகிறது. காலிஸ்தான் பற்றி பேசும்போது கால் என்றால் காற்று என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். ஒரு பாத்திரத்தை காலி செய்வது என்பதற்கு அதிலுள்ள பொருளை நீக்கிவிடுவது என்றுதானே பொருள். ஆனால் ஒரு பாத்திரத்தில் உள்ள பொருளை நீக்கினாலே அந்த பொருளிருந்த இடத்தை காற்று அடைத்து கொள்ளுமல்லவா? அப்படி உருவான சொற்கோவைதான் கால் செய்வது, அதாவது காலி செய்வது என்பது. இதன்படி ரிமூவ் ஆர் கோ இன்டு எக்ஸைல் என்று பொருள் கொள்ளும் கோலியாத், காலா என்ற ஹீப்ரு சொற்கள் காற்றை குறிக்கும் கால் என்ற தமிழ்ச் சொல்லில்தான் மூலங்கொண்டுள்ளன. பிராமண புராணங்களில் கும்பகர்ணன், ஹனுமான் மற்றும் பீமன் ஆகியவர்கள் கால் எனும் காற்றோடு தொடர்புடையவர்கள். குண்டாகியிருந்த மகாபாரத பீமன் பிராமண புராணத்தின்படி வாயுதேவனுக்கு பிறந்தவன் என்பதால் வாயுபுத்திரன் எனப்பட்டான். எதை அடிப்படையாக கொண்டு பிராமணன் இந்த புராணக்கதையை உருவாக்கியிருப்பான்? காற்றை அடைத்து கொண்டிருக்கும் பிரம்மாண்ட வடிவம் கொண்டவன் என்பதால் பீமனை அப்படி அழைத்திருக்கலாம். இல்லையேல் இலங்கையின் வாயு மூலையாகிய வடமேற்கு மூலைப்பகுதியின் அரசகுடியைச் சேர்ந்தவன் என்பதால் வாயுபுத்திரன் என்று அழைத்திருக்கலாம். இந்த இரண்டாம் காரணத்தின் அடிப்படையில்தான் ஹனுமான் தமிழகத்தின் வாயு மூலையாகிய வடமேற்கில் உள்ள ஊட்டி மலைப்பகுதியில் வாழ்ந்தவன் என்பதால் வாயுபுத்திரன் எனப்பட்டான். ஆனால் கும்பகர்ணன் பீமனைப் போலவே காற்றை அடைத்து கொண்டுள்ள பிரம்மாண்டமான வடிவங்கொண்டவர் என்பதால் வாயுபுத்திரன் ஆனார். ஆக வாயுபுத்திரனாகிய கும்பகர்ணன் ஹீப்ரூவில் காலா, அதாவது காலா எனப்பட்டார் என்றும் அதுவே கோலியாத் என்றானது என்றும் புரிகிறது. மகாபாரத போரில் தோற்றவர்களும் பாலைவனத்திற்கு ஓடினார்கள் என்றாலும் பீமன் முருகனின் மக்களை எதிர்த்து போர் செய்யாததால் ஹீப்ரூவில் வரும் கோலியாத் பீமன் அல்ல. எதிரியை வென்றவனை எதிரியை காலி செய்து விட்டான் என்று சொல்வது வழக்கமல்லவா? இதன்படி டேவிட் எனும் முருகனின் மக்களை அவர்களின் சொந்த பூமியை விட்டு ஓடச் செய்தவர் என்ற பொருளில் காலியாக்கு, கோலியாக்கு, கோலியாத் என்று கும்பகர்ணன் அழைக்கப்பட்டார். இதன்படி பார்த்தால் எதிரியை காலி செய்தவரும் குண்டாயிருந்தவருமான கும்பகர்ணனை வைத்துத்தான் கோலி குண்டுவிற்கு அந்த பெயர் வந்தது என்று புரிகிறது. ஆக சொல்லாய்வின் மூலமாகவும் கோலியாத் என்பது கும்பகர்ணன்தான் என்று நிறுவிவிட்டோம். அடுத்ததாக டைட்டான் சப்மர்சிபிள் யானை தந்தத்தின் வடிவில் உள்ளதை சில நேயர்கள் சுட்டிக்காட்டினர். 8 வாஸ்து மூலைகளில் தென்மேற்கு மூலையை
குமரி அழிந்த திசையை குறிக்கும்படி நீரூற்றி மூலை என்று இலங்கையை கொண்டு பெயரிடப்பட்டு அது அழிவிற்கான தெய்வமாகிய காளியையும் குறித்த திசையானது. தமிழக நோக்கில் அந்த தென்மேற்கு மூலையை புள்ளையார் மூலை என்று அழைத்தார்கள். அந்த புள்ளையார் மூலை என்பது குமரிமுனைக்கு அருகில் உள்ள அகத்திய மலையை குறித்து உண்டான சொல். சித்தர்கள் பொதுவாக புள்ளையார் என்றழைக்கப்பட்டதாலும் அகத்திய குருகுலத்தில் சித்தர்கள் பயின்றதாலும் தமிழக தென்மேற்கு மூலை புள்ளையார் மூலை என்று பெயர் பெற்றது. அங்குதானே கிருஷ்ணனும் குருகுல கல்வியை பெற்றார். அந்த கிருஷ்ணனை குறித்ததுதானே டைட்டான் சப்மர்சிபிள். அதனால்தான் புள்ளையாரின் தந்தத்தை குறிக்கும்படி டைட்டான் சப்மர்சிபிள் யானையின் தந்தம் போல வடிவமைக்கப்பட்டது. ஆக டைட்டான் சப்மர்சிபிள் வெடித்து மூழ்கியது மகாபாரத சடங்கு என்பதை துல்லியமாக குறிக்கத்தான் அது தந்த வடிவில் செய்யப்பட்டது. இதை மேலும் உறுதி செய்வதுதான் டைட்டான் சப்மர்சிபிள் தயாரித்த நிறுவனம் ஓஷன் கேட் என்றும் அழைக்கப்பட்டது. எப்படி காந்தாரத்திலிருந்து வியாபார நோக்கில் தமிழகம் வந்த யூத சகுனியால் தானே மகாபாரத போர் என்ற பேரழிவு நிகழ்ந்தது. அதனால் யூதர்களை தமிழகத்தில் நுழையவிடக்கூடாது என்பதால் தானே கிருஷ்ணர் மகாபாரத போருக்கு பிறகு கொல்லம் எனும் துவாரகையில் குடியேறி நம்மை காத்தார். ஆயராகிய கிருஷ்ணர் வனப்பகுதியிலிருந்து கடல் பகுதிக்கு மாறி வாழ்ந்ததால்தான் அந்த அவரது வரலாற்றை குறிக்கும்படி மகர ராசி உருவாக்கப்பட்டது. கொல்லம் துறைமுகத்தில், அதாவது கடலிலிருந்து நமது மண்ணில் நுழையும் வாயிலில், அதாவது ஓஷன் கேட்டில் கிருஷ்ணர் வாழ்ந்து காத்ததை குறிக்கத்தான் ஸ்டாக்டன் ரஷ் எனும் பீமன் உருவாக்கிய கடலாய்வு நிறுவனம் ஓஷன் கேட் என்று கிருஷ்ணனின் பெயரால் அழைக்கப்பட்டது. அனைத்தையும் யூதன் பார்த்து பார்த்து செய்துள்ளான். பார்த்தீர்களா? ஓஷன் கேட் என்று கிருஷ்ணனை குறிக்கும் பெயரில் ஒரு நிறுவனத்தை ஸ்தாபித்தது. அதை கொண்டு கிருஷ்ணனை குறிக்கும் டைட்டான் சப்மர்சிபிள் செய்தது. அதில் பயணிக்க மகாபாரதத்தை குறிக்கும்படி 5 பேர்களையும் அவர்களிலும் ராவண இந்திரரை குறிக்கும்படி அப்பன் பிள்ளையை தேர்வு செய்தது. எக்ஸ்பெடிஷனுக்கு கேப்டனாக இருந்தது. இந்த சடங்கிற்கு 18/6/2023 என்று மகாபாரதத்தை குறிக்கும்படி நாள் குறித்தது. அதில் மற்றவரோடு பீமனாகிய தானும் பலியானது என்று அனைத்தையும் ஓஷன்கேட் நிறுவனத்தின் தாபகரான ஸ்டாக்டன் ரஷ் இது சடங்கு என்று தெரியாமலேயே இவ்வளவும் செய்தாரா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் அலைமோதுகிறது. அந்த அளவுக்கு அவர் யூதனால் மெஸ்மரைஸ் செய்யப்பட்டுள்ளார். இப்படி ஏமாற்றுவதில் கைதேர்ந்தவர்கள்தான் யூதர்கள். மக்களை கோயும் எனும் பன்றிகளாக்கி பீ தின்ன வைக்கவென்றே அத்வைதம் என்ற கோட்பாட்டை முன்மொழிந்து அதை இந்திய மக்கள் ஏற்கும் வகையில் நயவஞ்சகமாக போதித்து அப்படி ஏமாந்தவர்களை அகோரிகள் என்று ஆக்கி மகிழ்ந்தான் அல்லவா ஆதிசங்கரன் என்ற பிராமண பிசாசு. யூதர்கள் அவ்வளவு கொடியவர்கள். நாடக பாத்திரத்தை நாமே புரிந்து கொள்ளாமல் நம்மை நாடகத்தில் கச்சிதமாக நடிக்க வைப்பான் பிராமணன். பிராமணனிடம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.